Taste the Daily. புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் நாளை முதல் மீண்டும் துவக்கம். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தில் திருப்போரூர் தொகுதியில் மக்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுக்கள் பெற கால அவகாசம் நீட்டிப்பு. விருப்ப மனு விநியோகம் நாளை மீண்டும் துவங்கும் நிலையில் வரும் 31ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று தாக்கல் செய்யலாம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி சென்னையில் குரலகம் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக விடியாத அரசின் ஏபல் துறை கைது செய்து அராஜகம். வாழ்வாதாரத்திற்காக போராடும் தூய்மை பணியாளர்களை தீவிரவாதிகளைப் போல கைது செய்து ஏபல் துறை அடாவடி. எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க. ஆனா எங்க பாவத்துல நிக்கிறாங்க. நிக்கிறோம். நீங்க 3 கட்ட போராட்டத்தில் 4 பெண்கள் உயிரோட பணி வச்சு உட்காந்துக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? எங்க வேலை எங்களுக்கு திரும்ப சென்னை மாநில தொழிலாளர்கள் வேலை வேணும்னா நாங்க கேட்கிறோம். முதலமைச்சர் ஐயா திராவிட மாடல் சொல்றாரு, உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு, சமத்துவ ஆட்சின்னு சொல்றாரு. இன்னைக்கு இங்க கஷ்டப்படுறது போராடுறது எல்லாமே அனைத்து ஜாதி ஏழு பெண்கள். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிவை போதிக்கும் ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்தி குண்டுகட்டாக கைது செய்து காவல்துறை அராஜகம். இருக்கும்போது இந்த சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழு ஒன்று போட்டார்கள். ஆனால் அந்த குழு 3 ஆண்டுகளை நெருங்கிவிட்டது. சரியான சென்னையில் சமவேளைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள இடைநிலை ஆசிரியர்களுடன் தமிழக அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. போலி தேர்தல் வாக்குறுதிகள் அளித்து ஏமாற்றிய ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடி வரும் ஆசிரியர்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபடுவதற்கு எழும் கண்டனங்கள். (2021) தேர்தலின் போது அளித்த வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அராஜக போக்குடன் கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. சமவேளைக்கு சம ஊதியம் என்று வாய்க்கிழிய வாக்குறுதி அளித்துவிட்டு 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராடவிட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் பாசிச போக்கு வெட்கக்கேடானது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வக்கில்லை எனில் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். ஆசிரியர்கள் மீதான அராஜக போக்கை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ராமநாதபுரம் நகராட்சியில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம்.
வரும் 30ஆம் தேதி ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் எதிரில் கழக அமைப்பு செயலாளர் வி ராஜன், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் MA முனியசாமி ஆகியோரின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. பால் புரஸ்கார் விருது பெற்ற குழந்தைகளுடன் தனது இல்லத்தில் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி. விருது பெற்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் பிரதமர் மோடி நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டு. வரைவு வாக்காளர்கள் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. SIR பணிகளில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 1,65,000 பேர் மனு அளித்துள்ளனர். வாக்காளர் பட்டியலில் சேர படிவம் 6ஐயும் ஏற்கனவே உள்ள பதிவை நீக்க படிவம் 7ஐயும் பூர்த்தி செய்து ஒப்படைக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். முகவரி மாற்றம், வாக்காளர் விவரங்கள் திருத்தம், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை மாற்றம் உள்ளிட்டவற்றிற்கு படிவம் 8ஐ பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிப்பு. தமிழகத்தில் ஊழல் வழக்குகள் உள்ள 17 திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என்றும், தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க 40 கோடி வரை திமுகவினர் பதுக்கி வைத்துள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் தமிழகத்தில் இருந்து தங்கள் கூட்டணிக்கு 32 MPக்கள் கிடைத்திருப்பார்கள் என பேச்சு. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே தாயுடன் கூலி வேலைக்கு சென்ற 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த லாரி கிளீனர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் போதிய வருமானமும் பாதுகாப்பும் இல்லாததால் புத்தகம் சுமக்க வேண்டிய பள்ளி குழந்தைகளும் கூலி வேலைக்கு செல்லும் நிலையில் பாலியல் அத்துமீறல்களுக்கும் ஆளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து செல்போனில் புகைப்படம் எடுத்த ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வயிற்று வலியால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி கர்ப்பமாகி கரு களைந்து உயிருக்கு போராடிய சம்பவத்தால் அதிர்ச்சி. தப்பி ஓடிய காமுகன் முனுசாமியை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறும் நிலையில் சட்டத்தை மீறிய இச்செயல் அரசு கண்காணிப்பு முற்றிலும் தோல்வி என்பதை அம்பலப்படுத்துவதாக மக்கள் விமர்சனம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை கிருஷ்ணாம்பேட்டையில் மும்பையில் இருந்து கடத்தி வரப்பட்ட 4200 போதை மாத்திரைகளுடன் சிறுவன் உட்பட 3 சிக்கினர். இளைஞர்களை அளிக்கும் போதை வியாபாரத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியாத அரசின் அலட்சியமும் போலீசாரின் செயலிழப்பும் மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புளியந்தோப்பில் 20 கிலோ கஞ்சா, கார், பட்டா கத்திகளுடன் 30க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய அம்பேத்கர் என்பவர் சிக்கிய நிலையில் இவ்வளவு பெரிய போதை வழியை கண்டறிய முடியாமல் தவித்த காவல்துறையின் தோல்வி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆளும் திமுக அரசின் கீழ் போதைப்பொருள் கட்டுப்பாடு மிக மோசமாக தோல்வியடைந்த நிலையில் மக்களை பாதிக்கும் போதை வியாபாரம் தொடர்வது அரசின் அலட்சியத்தையும் காவல்துறையின் செயல்பாட்டு தோல்வியையும் காட்டுவதாக விமர்சனம். ஆந்திர மாநிலத்தில் இருந்து திருத்தணி வழியாக சென்னைக்கு போதை மாத்திரைகளை கடத்த முயன்ற 3 இளைஞர்கள் சிக்கினர். இளைஞர்கள் சீரழிவார்கள் என தெரிந்தும் விடியாத ஸ்டாலின் அரசு போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க எந்த முயற்சியும் எடுப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாமராமபுரத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 140 கிலோ கஞ்சாவை காரில் கடத்தி வந்த 4 பேர் சிக்கினர். ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சட்டவிரோத கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட போதை மறுவாழ்வு மையம் நடத்தி வரும் நபரின் மகன் உள்ளிட்ட 2 பேர் பிடிபட்ட நிலையில் சுமார் 1 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனதால் கஞ்சா விற்பனை கட்டுக்கடங்காத வகையில் அதிகரித்து
தமிழகம் போதை மாநிலமாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அருகே வையாவூர் பகுதியில் சட்டவிரோத கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சென்னை புறநகரைச் சேர்ந்த 4 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் இருந்து 5 கிலோ கஞ்சா மற்றும் 51,000 ரொக்கம் சிக்கியது. விடியாத திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனதால் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அசோக் நகரில் மது போதையில் தகராறு செய்த கணவனை தட்டி கேட்ட மனைவி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. 4.5 ஆண்டு கால ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளை தாராளமாக திறந்துவிட்டு விடியாத திமுக அரசு கல்லா கட்டி வருவதன் காரணமாக மதுவிற்கு அடிமையான கணவன்களால் குடும்பங்கள் சீரழிவதாக பலரும் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியில் மது போதையால் ஏற்பட்ட தகராறில் ஆயுள் தண்டனை அனுபவித்து விடுதலையான இருவரில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மதுவிற்கு இலக்கு நிர்ணயிக்கும் விடியாத ஸ்டாலின் அரசால் கொலை சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ரயில் பாதையில் கிடந்த சுமார் 30 வயது மதிக்கத்தக்க 2 ஆண்களின் சடலம் மீட்பு. ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்தார்களா அல்லது தற்கொலையா என பல்வேறு கோணங்களில் விசாரணை. கோவை மாவட்டம் அன்னூரில் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு வடமாநில தொழிலாளியின் 5 வயது குழந்தையை கடத்திச் சென்ற சக வடமாநில தொழிலாளர்கள் 2 சிக்கினர். வாழ்வாதாரத்திற்காக போராடும் மக்களை கைது செய்ய காட்டும் வேகத்தை குற்றவாளிகள் மீது விடியாத அரசின் ஏவல் துறை காட்டாமல் மெத்தனமாக உள்ளதே இதுபோன்ற குற்றங்கள் பெருக காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஓசியில் பொம்மை கேட்டு வடமாநில வியாபாரியை தாக்கியதுடன் பொம்மைகளை சேதப்படுத்திய 3 இளைஞர்களை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை முற்றிலும் செயலிழந்துள்ளதால் பொதுமக்களே நடவடிக்கையில் இறங்க வேண்டிய சூழல். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் அருகே பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் அம்மன் கழுத்தில் அணிந்து இருந்த நகைகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். திருட்டுக்களை கூட தடுக்க முடியாத அளவிற்கு தமிழக காவல்துறை திறனறிந்து உள்ளதா என பொதுமக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 10 சவரன் தங்க நகைகள், 1/2 கிலோ வெள்ளி மற்றும் 60,000 ரொக்கப்பணம் கொள்ளை. கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, வழிப்பறி ஆகிய சம்பவங்கள் அதிகரித்து அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் புகையிலை பொருட்களை விற்றதாக காலையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட மளிகை கடைக்காரர் அன்று இரவே உரிய ஆவணங்கள் இன்றி 53 லட்சம் ரொக்கப்பணத்தை எடுத்து சென்றதாக சிக்கினார். ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறையினர் லஞ்ச லாவணியத்தில் திளைத்து தங்களின் கடமைகளை முற்றிலும் மறந்து போனதால் பலர் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் காட்டம். வாரிசு அமைச்சரின் சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுக 63வது வட்ட செயலாளர் பிரபாகரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் சிலர் சாலையில் சென்ற இளைஞரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியதோடு பட்டப்பகலில் அடித்து தாக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஆட்சி கையில் இருக்கின்றது என்ற திமிரில் திமுக நிர்வாகிகள் ஆட்டம் போடும் நிலையில் இதற்குத்தான் திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்கிறோம் என மக்கள் காட்டம். சொல்றது என்னவா அதை பாரு அண்ணம்மா நீ காசு குடுறா ரெடி பண்றதுக்கு போட அப்படியே நிக்கட்டும்டா. கள்ளக்குறிச்சியில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட ஸ்டாலினிடம் கருணை அடிப்படையில் வேலை வழங்க கோரி மனு அளிக்க முயன்ற கணவனை இழந்த பெண்ணை போலீஸ் மூலம் தடுத்து விரட்டப்பட்டதால் பரபரப்பு. தேர்தல் நாடகத்திற்காக இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தும் ஸ்டாலின் கருணை அடிப்படையில் வேலை வழங்க கோரிய பெண்ணுக்கு கருணை காட்டாதது ஏன் என மக்கள் கேள்வி.
திருவண்ணாமலையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலினால் திறப்பு விழா காணும் முன்பே புதிய பேருந்து நிலையத்தில் கட்டிடங்களில் அங்கே விரிசல் ஏற்பட்ட அவலம். கழிவறை கட்டிடம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அனைத்தும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைந்தும் அவசரமாக திறந்து வைத்து விடியாத அரசு விளம்பரம் தேடிக் கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தனியார் மையத்தை எடுத்து போராடும் தூய்மை பணியாளர்களை கட்டுப்படுத்த சென்னை குறளகம் அருகே நூற்றுக்கணக்கான காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி. அடிப்படை உரிமைகள் புறக்கணிப்பு, தொடரும் கைது நடவடிக்கைகள், அரசின் அடக்குமுறையே குற்றம் சாட்டும் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் ஓயாது என்றும் அறிவிப்பு. IAS அதிகாரிகள் தங்களின் சொத்து விவரங்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், தவறினால் ஒழுங்கு நடவடிக்கை, பதவி உயர்வு மறுப்பு உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு எச்சரிக்கை. வெளிப்படைத்தன்மை இல்லாத நிர்வாகம் இனி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் மத்திய அரசு கடும் உத்தரவு. பாதுகாப்புத்துறைக்கு வேலூர் பென்கிளாண்ட் அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண் கோமா நிலைக்கு சென்ற அவலம். அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் அலட்சியமாக மருத்துவம் பார்ப்பதால் மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையே நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. எங்கள் வேலையை எங்களுக்கு வழங்குமாறு கேட்கும் தங்களின் வாழ்வாதாரத்தை விடியாத அரசு அளிப்பதாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் வேதனை. 150 நாட்களாக வேலை இழந்து தங்களை தவிக்க வைப்பதுதான் ஸ்டாலின் கூறும் சமத்துவ ஆட்சியா என்றும் ஆவேசம். IAS அதிகாரிகள் தங்களின் சொத்து விவரங்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், தவறினால் ஒழுங்கு நடவடிக்கை, பதவி உயர்வு மறுப்பு உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு எச்சரிக்கை. வெளிப்படைத்தன்மை இல்லாத நிர்வாகம் இனி ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் மத்திய அரசு கடும் உத்தரவு. பாதுகாப்புத்துறைக்கு 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு விரைவில் ஒப்புதல் அளிக்க உள்ளதாக தகவல். வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் திணறிய நிலையில் வாகன ஓட்டிகளே போக்குவரத்தை சரி செய்த அவலம். விடியாத ஸ்டாலின் அரசு போதிய போக்குவரத்து காவலர்களை நியமிக்காததால் போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்குவது தொடர்கதையாகி வருகிறது. உதிரி பாகங்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் பற்றாக்குறை, உரிய பயிற்சி இல்லாமல் பேருந்தை இயக்குவது உள்ளிட்ட காரணங்களால் தமிழக அரசு பேருந்துகள் அடிக்கடி விபத்தில் சிக்கும் அவலம். விடியாத திமுக ஆட்சியில் தரமற்ற தகர டப்பா பேருந்துகளால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பறவை காய்ச்சல் பரவலை தடுக்க வாகன டயர்களில் கிருமிநாசினி தெளிக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கடும் விமர்சனம். உலகிலேயே முதல் முறையாக டயரில் வைரஸ் ஒட்டி வரும் என கண்டுபிடித்ததாக சமூக வலைதளங்களில் கிண்டல் பரவும் நிலையில், அறிவியலுக்கு மாறான இந்த அச்ச உத்தி ஆட்சியாளர்களின் தோல்வியை மறைக்கும் நகைச்சுவை நாடகமாக மக்கள் கொண்டாடுகின்றனர். தேசிய தேர்வு முகமையான NTA நடத்தும் நுழைவுத் தேர்வுகளில் பங்கேற்கும் தேர்வர்களின் முகத்தோற்றத்தை கண்டறிய டிஜிட்டல் முறையை பயன்படுத்த உள்ளதாக தகவல். NTA தேர்வுகளில் ஆள் மாறாட்ட புகார்கள் எழுந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் புதிய நடைமுறையை அறிமுகம் செய்யலாம் என இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு பரிந்துரை. தமிழகம் முழுவதும் 10,000க்கும் அதிகமான உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 2,708 இடங்களுக்கு மட்டும் இன்று எழுத்துத் தேர்வு. காலியாக உள்ள பணியிடங்களை முழுமையாக நிறைவேற்ற நிதி வசதி இல்லை என விடியாத திமுக அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவதாக உதவி பேராசிரியர்கள் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. டெல்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இந்திய மருந்தியல் கையேடு 19 நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. மருந்துகளின் தரம், பாதுகாப்பு, செயல்திறன் உறுதியாகியுள்ளதாக கூறிய அரசு, உலக மருந்தகமாக இந்தியாவின் நிலை மேலும் வலுப்பெற்றதாக பெருமிதம்.
சென்னை தாம்பரம் அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. தமிழக போக்குவரத்து கழகம் காலாவதியான பேருந்துகளை இயக்குவதால் மனித உயிர்கள் பறிபோவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டத்தில் நடந்து வரும் கனிம வள கொள்ளை விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் மீது வழக்கு பதியப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. கனிம வளங்களை சுரண்டும் பேராசை கொண்ட எந்த ஒரு நபருக்கும் எந்த சலுகையும் வழங்காமல் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் காட்டம். மார்கழி மாத 2ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தங்கத்தேர் பவனி. அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் எழுந்தருளிய காமாட்சியம்மனை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற கல் கருட சேவை விழா. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 45 நாட்களில் மட்டும் சுமார் 2 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை. 749 கிராம் தங்கம் மற்றும் சுமார் 15 கிலோ வெள்ளி உள்ளிட்டவற்றையும் காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 8ஆம் நாளில் ரத்தின பாண்டியன் கொண்டை சுற்றி மாந்தளிர் வர்ண பட்டுடை அணிந்து அருள்பாலித்த உற்சவர். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுவாமிக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜை. இந்த ஆண்டு மகரவிளக்கு பூஜை காலத்தின் 40 நாட்களில் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை 30 லட்சத்தை தாண்டியதாக தகவல். தலைநகர் டெல்லியின் ஆனந்த் விகார் பகுதியில் கடுமையான புகை மூட்டம் சூழ்ந்துள்ள அதிர்ச்சி காட்சிகள். இந்த பகுதியில் காற்றின் தரக்குறியீடு 410 பதிவான நிலையில் இது கடுமையானது என்ற பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி மூலம் பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் உருவான கேலக்சியை கண்டுபிடித்த இந்திய விஞ்ஞானிகள். பால்வெளி மண்டலத்தைப் போலவே சுருள் வடிவிலான கேலக்சி ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சாதனை. இலங்கை முன்னாள் அமைச்சரும் EPDP தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா குற்ற புலனாய்வு துறையால் கைது. 2001ஆம் ஆண்டில் ராணுவம் வழங்கிய துப்பாக்கி மகாந்துரை மதுஷியிடம் இருந்து மீட்கப்பட்ட விவகாரத்தில் திருப்திகரமான விளக்கம் அளிக்க தவறியதால் அரசியல் அதிகார துஷ்பிரயோக சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் கைது. அமெரிக்க அதிபர் டிரம்பை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரும் 28ஆம் தேதி சந்திக்க உள்ளதாக தகவல். யுக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து டிரம்பை சந்திக்க உள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சு. சிரியா நாட்டின் ஹோம்ஸில் உள்ள மசூதியில் தொழுகையின் போது நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. குண்டுவெடிப்பில் 18 பேர் படுகாயமடைந்த நிலையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு சிரியாவின் உள்துறை அமைச்சகம் கண்டனம். 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் 48 நகரங்களில் ரயில்களின் எண்ணிக்கையை 2 மடங்காக அதிகரிக்க மத்திய அரசு திட்டம். இந்த கூடுதல் ரயில் சேவைக்கு உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என மத்திய அரசு தகவல். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி புதுடெல்லியில் பாஜக அரசு புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகங்களை முன்மாதிரியாக கொண்டு அடல் உணவகங்களை திறந்தது. 45 இடங்களில் திறக்கப்பட்டுள்ள மலிவு விலை உணவகங்களில் 5 ரூபாய்க்கு சப்பாத்தி, பருப்பு, காய்கறி, சாதம் கொண்ட சத்தான உணவு வழங்குவதுடன் விரைவில் இந்த எண்ணிக்கை 100ஆக உயரும் என தகவல். பியோன் என்ற புதிய பிராண்டில் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட வைர நகைகளை அறிமுகப்படுத்தும் டைட்டன் நிறுவனம் டிசம்பர் 29ஆம் தேதி மும்பையில் முதல் கடை திறக்கப்பட உள்ள நிலையில் மலிவு விலை, நெறிமுறை மிக்க இயற்கை வைரங்களுக்கு போட்டியாக அமையும் எனினும் பாரம்பரிய வைர சந்தையை பாதிக்கும் ஆபத்து உள்ளதாக கருத்து. சூரிய குடும்பத்தின் 9வது கிரகத்தை கண்டுபிடித்த தைவான் நாட்டு விஞ்ஞானிகள். சூரியனிலிருந்து 6510 கோடி மைல்கள் தொலைவில் உள்ள இந்த கிரகம் பூமியை விட 7 முதல் 17 மடங்கு பெரியது என தகவல். சீனாவின் பெய்ஜிங் நகரில் மேக்லேவ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 1 டன் எடை கொண்ட ரயிலை 2 நொடிகளில் மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சாதனை. இது வெற்றிட குழாய் போக்குவரத்து அமைப்புகளின் வளர்ச்சிக்கு புதிய சாத்தியக்கூறுகளை திறக்கிறது என சீன தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கருத்து.
தான்சானியா நாட்டில் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் மலையில் விழுந்த விபத்தில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மலைப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணியை ஏற்றிக்கொண்டு செல்லும் போது மலையில் விழுந்து விபத்து. இந்தியா பாகிஸ்தானில் கடுமையான பருவமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் 1860க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் சுமார் 46,500 கோடி ரூபாய் மதிப்பில் இழப்பும் ஏற்பட்டதாக தகவல். உலக அளவில் வெப்ப அலை, காட்டுத்தீ, புயல்கள் சேர்ந்து சுமார் 9,90,000 கோடி ரூபாய் சேதத்தை விளைவித்ததாகவும் சர்வதேச அமைப்பு ஒன்று அறிக்கையில் எச்சரிக்கை. இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றி இந்திய மகளிர் அணி அசத்தல். 33வது விஜய் ஹசாரே கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி. டெல்லி அணிக்காக விராட் கோலி மற்றும் ரிஷப் பண்ட் அதிரடியாக விளையாடிய நிலையில் ஆட்ட நாயகன் விருதை வென்ற விராட் கோலி. பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை கடந்து சாதனை. படம் வெளியான 21 நாட்களில் 1000 கோடி கடந்த நிலையில் 2025ஆம் ஆண்டின் அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனையை படைத்த துரந்தர் திரைப்படம். மீனாட்சி சௌத்ரி கதாநாயகியாக நடிக்கும் அனகனக உக்கராஜு திரைப்படத்தின் 2வது பாடல் வெளியீடு. திரைப்படம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் 2வது பாடலான ராஜுகாரி பெல்லிரோ வெளியாகியுள்ளது.